சும்மா வந்து ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைங்க இந்த வாழ்க்கை. இது வந்து ஆயுளுக்கும் வாழ்க்கை. அப்போது முடிவு எடுக்கிறது இவங்க லைஃப் பார்ட்னராக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அக்கான்னுவான், அப்புறம் அக்கான்றது போயிட்டு வாடி போடின்னுவான், அதுக்கப்புறம் வாடி போடின்னு மாறி ஏதோ ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி உன் வாழ்க்கை வந்து வெளிச்சமாயிடும் மட்டும் நினைக்காத. ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் பல பேர். பணத்தெல்லாம் பெருசாக பார்க்காது. நான் வந்து பெரிய கார் வாங்கணும், கார் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நீ பிச்சை எடுன்ற ரோட்டில் போய் எங்கேயாது. வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, பொண்ணும் பையனும் ஒன்றா இருந்து தனியாக இருந்து அந்த பொண்ணு லைட்டாக விழுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தூக்கி மடியில் போட்டு அந்த பொண்ணுக்கு முத்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டி விட்டு அப்புறம் தன்னோட ஆசையை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதை முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துட்டுருவாங்க நிறைய பேர். நீங்கள் சும்மா கேளு பாருங்கள், யார் யாரெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத சில உறவுகளுக்கெல்லாம் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் உண்மையானே அவங்களுக்கு திருமண டைமில் இருக்கும்போது அவங்க திறமை வந்து வேஸ்ட்டாக போய் வாழ்க்கையே வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கேஸு போய் விழுந்து இந்த வீட்டுக்காரே எனக்கு வேணான்னு சொல்லி பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நேரத்தில் ஒரு தேவையில்லாத உறவுகள்கிட்ட சிக்கிக்கிறாங்க. விதவிதமான உறவுகள். சில பேர் வேலைக்கு போகிறாங்க, அங்கே ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட டச் ஆகிட்டு அந்த பொண்ணை கூட கை கோத்துக்குன்னு அதுக்கு ஃபஸ்ட்டு அக்கான்னுவான், அப்புறம் அக்கான்றது போயிட்டு வாடி போடின்னுவான், அதுக்கப்புறம் வாடி போடின்னு மாறி வாழ்க்கையே வந்து தேடி போகிற நிலைமைக்கு ஆகிடுவான். பீச்சில் கை கோத்து நடக்கிறது, டீ கடையில் கை கோத்துன்னு உட்கார்றது. சில பேருக்கு புருஷன் இருப்பான், அந்த புருஷன் பாவம் என்ன பண்ணுவான், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சம்பாரிச்சுட்டு பிள்ளை குட்டிக்கு கஞ்சி ஏதாவது ஊற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புருஷன், சம்சாரத்துக்கு இன்னொரு புருஷன். இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய நேரங்களில் நல்ல பசங்க போய் மாட்டிக்கிட்டா தான் அங்கே கஷ்டம். இவன் ஒரு கேடு கட்டவன் சார், இவன் ஒரு முள்ள மாதிரி சார், இவனெல்லாம் வச்சு செய்யணும் சார்னு நினச்சி ஒரு பொண்ணு அவனுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி போச்சுனாலும் பரவாயில்ல, ஓகே விடுங்க. ஆனால் நல்ல குடும்பத்தில் இருக்கிற பசங்க பாவம் நல்லா வாழ வேண்டிய பசங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆசையில் தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போயிட்டு சிக்கிட்டு அங்கே போயிட்டு காலி ஆகிடுறாங்க. சில டைம் என்ன ஆகுது, கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆனவங்களுக்குள்ளே போய் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆகுது 40, இவனுக்கு ஆகுது 25, அந்த பொண்ணுக்கு ஆகுது 30, இவனுக்கு ஆகுது 17, இந்த மாதிரிலாம் லவ். இதை போய் எங்கே போய் சொல்கிறது, யார் வந்து அவனை காப்பாற்றுறது, அந்த குழந்தைய அந்த பையனை, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், சும்மா வந்து ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைங்க இந்த வாழ்க்கை. இது வந்து ஆயுளுக்கும் வாழ்க்கை. அப்போது முடிவு எடுக்கிறது இவங்க லைஃப் பார்ட்னராக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இவங்க லைஃபுக்கு நான் எலிஜிபிளா, என் லைஃப்க்கு இவங்க எலிஜிபிளான்னு கேள்வி உனக்குள்ள கேள்வி. ஒரு பேப்பர் எடுத்து எழுது, உன் குடும்பம் இதனால் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் உன் குடும்பம் ஆஹோன்னு வாழுமா இல்லை நாசமாக போகுமான்னு கேட்டுப்பாரு. உன்னோட பர்சனல் லைஃப்பில் உன்னோட வாழ்க்கை நாசமாக போதா இல்லை நல்லா இருக்க போதா அப்படின்றது பாரு. ஏதோ ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி உன் வாழ்க்கை வந்து வெளிச்சமாயிடும் மட்டும் நினைக்காத. ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் பல பேர் அவன் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டான். எவ்வளோ நிமிஷம் சந்தோஷம் கேட்டுப்பாரு. கல்யாணம் ஆனவங்கள ஒன்றும் அதில் பெரிய கம்ப சுஸ்திரம்லாம் இல்லை, அது எல்லாருக்கும் நடக்க போகிறது தான். ஆனால் இப்போதுலேருந்தே 10th படிக்கும் போதே 10 பொண்ணுங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா 10 போடுற மாதிரி ஆகிடும் உடம்பு. 11th படிக்கும் பொழுது நான் எப்படியா 11 பொண்ணுங்களோட நான் ஜல்சா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் லைஃபு காலி ஆகிடும், நொறுங்கிடும். காலேஜ் படிக்கும்போது நான் எப்படியாவது இந்த டீனேஜ் பருவத்தை அனுபவிக்கணும்னா படிப்பும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. நீ என்ன பண்ணணும், ஐம்புலங்களையும் கட்டி ஆளணும்னு வாங்க. அதுக்கு முதல்ல என்னென்னா, முதல்ல உனக்குள்ளே இருக்கிற ஆசையை கொஞ்சம், ஆசைன்றது ஒரு பாம்பு மாதிரி, அதை என்ன பண்ண கொஞ்சம் கண்ட்ரோலில் கூட போட்டு மூடி வை. புரியுதா? கொஞ்ச நாளைக்கு பல்லெல்லாம் கட் பண்ணி வை. இல்லை நான் என் பாம்புக்கு பல்லும் வெட்ட மாட்டேன், மூடி போட்டு கூடையிலையும் வைக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த பாம்பு படம் எடுக்கும்.
அந்த படம் எடுத்தோன்னு நீ நினைப்ப இந்த பாம்பு அடுத்தவங்களை அழிக்க தான் படம் எடுக்குது, அடுத்தவங்களை வந்து காலி பண்ண தான் படம் எடுக்குது. ஒன்றை தான் காலி பண்ணும். டீனேஜ் வயசில் உன்னோட பாம்பை நீ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அந்த பாம்பு ஒன்று அழிச்சிடும். பாம்புன்றது எது? உன்னோட ஆசை. உன்னோட ஆசை. பசங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் போகிறேன், எனக்கு பரவாயில்ல, 10 வயசு பெரிய பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏதோ பாவம் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணாக இருக்கும், இல்லை கல்யாணமாகி ஒரு குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கும், அது வாழ்க்கையில் போய் ஆசையை கிளப்பி விட்டு அது வாழ்க்கை இதாக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை ஏமாத்துறது பெரிய பாவம். அது ஒருத்தருக்கு உனக்கு வாழ்க்கை தர முடியும்னா அந்த பொண்ணோட போய் பழகு. ஆனால் உன் ஆசைக்கு நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் மட்டும் பண்ணுறத பசங்களுக்கு சொல்கிறேன், தெய்வசே சொல்கிறேன், பயங்கரமான பாவம். வேணாம். அது உனக்கு தெரியுமாண்ணா அந்த பொண்ணு கேடினா, சரி இருந்துட்டு போட்டோம். உனக்கு தெரியுமாண்ணா அந்த பையன் கேடி, இருந்துட்டு போட்டோம். உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோன்ற. இவனை கேடி அவனை கேடி, நீ நல்லவன் அவன் நல்லவன் இவன் கெட்டவன்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், திருமணமே வேணான்றேன். நான் உனக்கு திருமணம் அமையலே வேணாம், நிம்மதியாக வாழ. ஆனால் திருமணன்ற பேரில் அடுத்தவங்க வாழ்க்கையை ஏமாத்தாதுன்ற. 32 கல்யாணம், 60 கல்யாணம், 80 கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நகைக்கு பணத்துக்கு ஆசை. ஆனால் அதுதான் சாப்பிட்டு தூங்க போகிற நைட்டு. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது பணம்லாம். பணம் வந்து இருக்கிற மாதிரி உனக்கு தோணும், ஆனால் நிம்மதி தராது ராஜா. பணத்தெல்லாம் பெருசாக பார்க்காது. நான் வந்து பெரிய கார் வாங்கணும், கார் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நீ பிச்சை எடுன்ற ரோட்டில் போய் எங்கேயாவது நடுத்தரில் நின்று பிச்சை எடு. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தன்னோட கையில் உழைச்சி முன்னேறவன் தான் கெத்து. எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அறிவு இருக்குல்ல, வாய் இருக்குல்ல, சிந்திக்கிற திறன் இருக்குல்ல, கை கால் இருக்குல்ல, உழைச்சி முன்னேறு. நீ ஜாலியாக வந்து நோகாத நோன்பு கும்பிட்டு ஏதோ ஒரு பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணோட பணத்தை அபகரிச்சுட்டு அதுகிட்ட காசு வாங்கிட்டு பொண்ணை வேஸ்ட். பொண்ணுங்களுக்கு அதான் சொல்கிறேன், ஏதோ கிடச்சிதா, ஏதோ வீட்டில் ஏதாவது நல்ல பையனை பார்த்தாங்களா, ஓகே சூப்பர். ஐயோ பணம் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனுக்கு நீ பிராக்கெட் போட்டனா அந்த பிராக்கெட்டில் உனக்கு தான் நீ வந்து புதக்குழியை வெட்டி வைக்கிற. ஏந்துக்கவே முடியாது. இந்த பணம்லாம் பேசாது, குணம் பேசும். நல்ல மனுஷனாக பாரு. அதே மாதிரி நான் எல்லா அம்மா அப்பாவுக்கும் சொல்கிறேன், உங்கள் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்கள் மாப்பிள்ளை எப்படி தேடணும்னா, அவன் ஏதோ சம்பாதிக்கிறானா, காலைல போய்ட்டா ஈவினிங் வரானா, நல்ல பையனா, நம்ம பொண்ணை பார்த்துப்பானா, அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கா, சக்ஸஸ். ஏன் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், என்ன பண்ண போகிறீங்க அந்த காசு வச்சுக்க? அவன் தான் வச்சுக்க போகிறான் பீரோவில். அதனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனும் எக்ஸ்ட்ரா ரத்தமும் அப்படியே உடம்புல ஏறுமா, அப்படியே ரட்சகன் படத்தில் நாகார்ஜுனுக்கு ஏறுற மாதிரி. நல்ல பையனான்னு பாருங்கள். அதே மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா. அதை விட்டுட்டு பொண்ணு வந்து வரும்போதே 60,000 சம்பாதிக்கணும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இத்தனை பவுன் நகை போடணும். நல்லா நகை போடுறோம், கடைசியில் நம்மளை போட்டுருவான் ஏமாந்தான். ப்ராக்டிக்கலுக்கு எது தேவைன்னு பாரு. வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, ஓகே. அம்மா அப்பா அதோட கொஞ்சம் பெட்டர் லைஃப், நம்ம அதை விட கொஞ்சம் அடுத்தது இன்னும் பெட்டர். போதும். தலைகீழ ஒரு வாழ்க்கையை வாழணும், 5,000 கோடி வேணும், 10,000 கோடி வேணும், பெரிய மாளிகை வேணும்னா அதுக்கு டாட்டா பிர்லா இருக்கார் பாரு, அவரே வந்து இவ்வளோண்டு பண்ணு, டாட்டா ரத்தன் டாட்டா இவ்வளோண்டு பண்ணில் தான் கேட்க விட்டு போனார். ஏன்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்றும் இல்லடான்னு. நியூஸ் பச்சைங்களா இல்லையா, சாட்டர்டே நியூஸு, ஜாக்கி சான் 3,400 கோடி எழுதி வச்சுருக்காரு ஏழைங்களுக்கு. மனுஷன் தான் சொந்தம், தான் சொத்து, தான் பணம், தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை. தான் மோகம், தான் காமம், தான் ஆசை, நிம்மதி இல்லை. குடும்பத்தோட நலனுக்காக கொஞ்சம் யோசிச்சு தான் பாரு. இது கிஸ் அடிக்கணுமா, இல்லை வாழ்க்கையில் புக் எடுக்கணுமா, ரூம் போடணுமா, இல்லை குனிஞ்சு படிக்கணுமா, பாண்டிச்சேரியில் போய் நான் சன்செட்டை பார்க்க போகிறேன், கோவாவில் போய் நான் போய் ஜட்டியோட ஓட போகிறேன், இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்காக தான் பண்ணு. லோக்கல் தமிழில் சொல்லிட்டேன், உன் வீட்டுக்காக உன் குடும்பத்துக்காக தான் பண்ணு. அதை விட ஒரு சிறந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ.